மதுரையில் பொதுநல வழக்கு தொடர்ந்த நபருக்கு தாவேக நிர்வாகி கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக கரூரில் நடைபெற்ற பொதுக்கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் இறந்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மதுரையை சேர்ந்த கதிரசன் என்பவர் பொதுநல வழக்கு தொடர்ந்த நிலையில் அவர் வீட்டிற்கு சென்று தாவேக நிர்வாகி கொலை மிரட்டல் விடுத்ததாக மற்றொரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக அதன் தலைவர் விஜய் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தினர். அப்போது நடைபெற்ற கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இதனை அடுத்து இதுபோன்ற கூட்டங்களை முறைப்படுத்தவும் சிபிஐ விசாரணை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் 7 பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. உரிய பாதுகாப்பு வசதிகள் இன்றி ரோட் ஷோ மற்றும் பேரணிகள் நடத்த தாவேக உள்ளிட்ட கட்சிகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என கதிரேசன் என்பவர்தான் தாக்கல் செய்த பொதுநல வழக்கில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் இது விதிகள் பல உத்தரவுகளை பிறப்பித்திருந்தனர். இந்நிலையில் வழக்கு தாக்கல் செய்த கதிரேசன் வீட்டிற்கு நேரில் சென்ற தாவேக நிர்வாகி கொலை மிரட்டல் விடுத்ததாக அவரது வழக்கறிஞர் அமரவேல் பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். அப்படியான வார்த்தைகள் சொல்லி அச்சுறுத்தி இருக்கிறாங்க. இமீடியட்டா எனக்கு மனுதாரர் தொலைபேசியில தொடர்பு கொண்டு இதை பத்தி சொன்ன உடனே மேலும் தாமதிக்காமல் உடனே ஒரு போலீஸ் புகார் அளிக்க வேண்டும் அப்படின்னு ஆன்லைன்ல ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். போலீஸ் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதோடைய ரெஃபரன்ஸ் காப்பி இது எல்லாத்தையுமே இன்னைக்கு டீட்டெயிலா அஃபிடவிட்டா சொல்லி வழக்கு விசாரணைக்கு வந்தப்போ இந்த அப்சர்வேஷன்ஸை நாங்கள் சொன்னோம். அது சம்பந்தமா நீங்க எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கல்ல, போலீஸ் உரிய நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு மாண்புமிகு நீதியரசர்கள் அவங்களுடைய அப்சர்வேஷனை சொன்னாங்க. இல்ல, அவங்க இருந்த லொகேஷன்ல சிசிடிவி அதுமான வாய்ப்புகள் அமையல. பேர் மட்டும் கேட்க முடிஞ்சது. நான் உடனே ஃபோன் பண்ணி பேசினேன். என்கிட்ட அந்த நபர் ஃபோன் வாங்கி பேசினாரு. நானும் உடனே ரெக்கார்டிங் போட முடியல. பக்கத்துல இருந்தவங்க உடனே அவங்க போன்ல ஒரு ரெக்கார்டிங் போட்டாங்க. பாதியில இருந்தா ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பேர் என்னன்னு கேட்டேன். வினோத் அப்படின்னாரு. தாவேகாவுடைய ஊதக்குடி கிளை செயலாளர் அப்படின்னு. இவர் யாருன்னு கேட்டாரு. நான் தான் அவருடைய வழக்கறிஞர் பேசுறேன் அப்படின்னு. இமீடியட்டா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாரு. இல்ல மனுதாரருடைய வீட்டுக்கு நாங்க அந்த அஃபிடவிட்ல டீட்டெயிலா சொல்லியிருக்கிறோம். அந்த அஃபிடவிட் காப்பி உங்களுக்கு போட்டு வரும். நன்றி.